மத்தியிலோ மாநிலத்திலோ ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு அதாவது பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை இல்லாத அந்த ஆட்சிகள் அமைந்தால் வந்து இது வந்து நடைமுறை சாத்தியமற்றதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க என்ன இப்போதைக்கு இருக்க சூழ்நிலையில் 10 ஆண்டுகளாக இங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்கிறது. மாநிலங்களிலும் இந்த கூட்டணி ஆட்சிங்கிறது இந்த வடகிழக்கு மாநிலங்கள் உள்ளிட்ட சில மாநிலங்களில் தான் வந்து இருக்குது. மகாராஷ்டிராவில் இருக்குது. இங்கே இது வந்து பெரும்பான்மையான மாநிலங்களில் இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி ஸ்திரத்தன்மை ஆட்சிங்கிறது இல்லை. ஆனால் அத்தகைய சூழ்நிலையை தான் எப்போதும் இருக்குன்னு நம்ம அதை சொல்ல முடியாது. ஆனால் அதற்கும் அந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் பரிந்துரைகளில் அந்த ஸ்திரத்தன்மையற்ற ஆட்சிகள் வரும்பொழுது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்தும் அந்த தேர்தலானது ஒரு 3 ஆண்டுகள் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு அந்த அரசு இருக்க வேண்டும் என்று அதுக்கு ஒரு விதிவிலக்கு பரிந்துரைகளும் கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுது. அதனால் நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கலாம். ஸ்திரமற்ற ஆட்சி மத்தியிலோ மாநிலங்களோ அமைந்தால் இந்த நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு ஒன்று சொல்கிறீங்க. ஆனால் இவங்க சொல்கிறாங்க அது வளர்ச்சி பாதைக்கு, அதாவது அரசோட கொள்கை திட்டங்கள் அந்த வளர்ச்சியின் தொடர்ச்சி ஆகியவை ஒவ்வொரு அரசுலேயும் அது இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்ற வாதம் அந்த அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை சாதகமாக பார்க்கக்கூடிய அம்சங்களாக கூறப்படுகிறது. அந்த வளர்ச்சி பாதிக்கப்படுதா சார்? அது அதாவது நீங்கள் தொடக்கத்தில் சொல்லும்போது இப்போ பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டு காலமாக நிலையான ஆட்சி இருக்கிறது, நிலையான ஆட்சி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. 52 தேர்தலில் இருந்து 67, 71 வரைக்கும் காங்கிரஸ் கட்சி நிலையான ஆட்சியை தந்தது. ஆமா, நிலையான ஆட்சி தான் இருந்தது. ஆனா அதுக்கு பிறகு அதனால ஆட்சியை தர முடியல. 77 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஏற்பட்ட மாற்றம் நிலையாக இருக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடந்த கால இந்த 10 ஆண்டு கால வெற்றி என்பது நிலையானதல்ல, எதுவும் நிலையானதல்ல. மாற்றம் ஒன்றுதான் மாறாது, மாற்றம் ஒன்றுதான் மாறாது. இன்னைக்கு இந்த தேர்தலில் 5 ஆண்டு 3 ஆண்டுன்னு அவங்க காலவரம் தான் நிர்ணயிக்கிறாங்களே. ஒரு 3 இயர்ஸ் ஒரு நிலையற்ற ஆட்சி இருந்தால் அப்புறம் தேர்தல் நடத்தி, அதாவது 5 இயர்ஸ் சொல்றாங்களா? அதான் சொல்றேன். அது எப்படி சரியது? ஒரு மாநில சட்டமன்றத்திற்கு 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல், நாடாளுமன்றத்திற்கு 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் என்பதை மாற்றி 3 ஆண்டுக்கு ஒரு தேர்தல், 2 ஆண்டுக்கு ஒரு தேர்தல், ஓராண்டுக்கு ஒரு தேர்தல் என்பது தேர்ந்தெடுத்த மக்களை அவமதிக்கக்கூடிய செயலாகும். ஆகவே அதை ஏற்க முடியாது என்பது மட்டுமல்ல, உண்மையில் இது நடைமுறை சாத்தியமற்றது. இன்னொரு முக்கியமா சொல்லலாம். இதனால வளர்ச்சி, அதாவது வளர்ச்சி பாதிக்கிறது என்று சொல்வது பிரச்சனைகளிலிருந்து தாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான முறையாகும். உதாரணமா நான் சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சி 2014 நரேந்திர மோடி அவர்கள் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம்னு சொன்னாரு. 10 ஆண்டு காலம் அவர் ஆட்சியில் இருந்திருக்கிறாரு. 10 ஆண்டு காலத்துல செய்ய வேண்டியது தானே. அது எது தேர்தல் அதுக்கு காரணமா இருந்தது? தேர்தல் அதற்கு காரணம் அல்ல. வெளிநாட்டுல கருப்பு பணம் இருக்குது, அந்த கருப்பு பணம் எல்லாம் மீட்கப்பட்டு ஒவ்வொரு குடிமகனுக்கும் 15 லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று நரேந்திர மோடி வாக்குறுதி கொடுத்தார். அது வெளிநாட்டு பணத்தை மீட்டு கொண்டு வருவதற்கும் பணத்தை பங்கிட்டு மக்களுக்கு கொடுப்பதற்கும் தேர்தலா தடையா இருந்தது? தேர்தல் தடை அல்ல, இவர்கள் செய்யல. ஆக பிரச்சனையில இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக திசை திருப்புவதற்கான முறையில் இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. சார், இன்னொரு முக்கியமான ஒன்று சொல்றாங்க. இந்த மாதிரி இலவசங்கள் வந்து குறையும், ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தால் இலவசங்கள் குறையும். இன்னொன்று ஓட்டர் டேர்ன் அவுட், அதாவது வாக்குப்பதிவு சதவீதங்கிறது இப்போ தொடர்ச்சியாகவே பல்வேறு தேர்தல்களில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கும்போது அந்த குறைஞ்சிட்டே தான் வருது. அந்த தேர்தல் வாக்குப்பதிவு சதவீதங்கிறது ஒரு 60-70க்குள்ளே நின்றுக்கிடுது. ஒரு 30% பேர் வந்து வாக்களிக்காமல் தான் பெரும்பாலான தேர்தல்களில் வந்து இருக்கிறாங்க. இந்த மக்களவைத் தேர்தலாக இருக்கட்டும், அதில் மாநிலங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், ஓட்டர் டேர்ன் அவுட் வந்து அதிகரிப்பதற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் அவசியம் அப்படின்னு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பரிந்துரையிலேயே அது முக்கியமாக சொல்கிறாங்க. சட்ட ஆணைய பரிந்துரையிலே அதை சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்ல? அதாவது இந்த இலவசங்கள் கொடுக்கறதுனால குறையும், அந்த வாக்குறுதி குறையும் சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி இலவசங்களை முற்றிலுமாக நிராகரிக்கிறது. ஆனா ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் மற்ற எல்லாரையும் காட்டிலும் அதிகமான இலவசங்களை அறிவிக்கிற கட்சியாக தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. சொல்வேறு செயல்வேறாக இருக்கிறது. அதே மாதிரி வாக்கு சதவீதம் அதிகரிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. படிப்படியாக வாக்கு சதவீதம் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. நாங்கள் சொல்வது விகிதாச்சார தேர்தல் முறையை கொண்டு வாங்க. விகிதாச்சார தேர்தல் முறையை கொண்டு வந்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த ஆதிக்க போக்கு, பணபல போக்கு, அதிகார போக்கு, இதில் இருந்து மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வழிவகை செய்யும். வாக்கு சதவீதமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் சூழலும் உருவாகும். விகிதாச்சார தேர்தல் முறையை கொண்டு வருவதனால யாருக்கும் பாதிப்பு கிடையாது.
ஆளுகிற கட்சிக்கோ எதிர்கட்சிகளுக்கோ சின்ன கட்சி பெரிய கட்சி என்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லா கட்சிக்குமான பிரதிநிதித்துவ வாய்ப்பு எல்லோருக்கும் நிச்சயமாக கிடைப்பதற்குள்ள வாய்ப்பு இருக்கும். அதுதான் உண்மையான ஜனநாயகமாகவும் இருக்க முடியும். இன்றைக்கு இருக்கிற தேர்தல் முறையில 10 பேர் நிற்பாங்க. 10 பேர் நிக்கிறதுல யார் அதிகபட்ச வாக்குகள் வாங்குறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றதாக இன்றைக்கு தேர்தல் நடைமுறை இருக்கிறது. அப்ப 10 பேர் நிக்கிற பொழுது ஒருத்தர் வாங்குகிற வாக்கு 50% தாண்டிய வாக்கல்ல, அந்த 10 பேரில் இவர் அதிகம் வாங்கியிருக்கிறார், அவ்வளவுதான். நீங்கள் விகிதாச்சாரை கொண்டு வருகிற பொழுது உண்மையான பிரதிநிதித்துவம் வரும்.